வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு வந்து கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது வந்து சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் வந்து கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும் புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் வந்து ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாதிரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? துளாராசி. இந்த துளாராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஒரு சில பேருக்கு வந்து இந்த கும்பத்துலேயும் மகரத்துலேயும் ஒரு சில கிரகங்கள் சமீப காலமாக, அதாவது சுய ஜாதகத்தில் இருந்தது. இப்போ அந்த இடத்த தான் கடந்து போயிருக்கார். 2022லேருந்தே வேலை சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்குது. இது துளாராசிக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். இது எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் இந்த குறை தீரும், இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும், எல்லாம் சொல்லிட்டு தான் வரோம். ஒரு சில பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கல. ஒரு சில பேர் முயற்சி பண்ணிகிட்டே வராங்க இல்லையா, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதம். ஏமாற்றம் கிடையாது, மாற்றம். சாதாரணமாகவே இவங்க வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படின்னா, முக்கியமாக இவங்களுக்கு சொல்ல வேண்டியது 2-7 அதிபதி செவ்வாய். செவ்வாய் தான் இப்போ இவங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் யோகமே. திருமணம் வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னு தான் ஒரு குழந்தையெல்லாம் பிறந்தோன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அவங்களுக்கு வரும், பொறுப்பும் வரும். ஆமாம், கரெக்டு. பிடிப்பும் வரும், பொறுப்பும் வரும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உயர்வே. அப்போ இவங்க அந்த வாழ்க்கை துணைகிட்ட எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அது அந்த துலாம் ராசி நேயர்களுக்கு 1. 2வது, இப்போ இந்த 2-7 அதிபதி ஒரு கிட்டத்தட்ட 3 மாதமாக இவங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. குடும்பத்தில் ஒரு சண்டை, ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அடுத்தது. ஆனாலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இப்படி வருது. பணம் ஏதோ வகையில் செலவாகுது. அது என்ன செலவுன்னு நீங்கள் உட்காந்து எழுதி வைக்க முடியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கையில் பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, சம்பாதிக்கிறாங்க. செலவு எப்படியோ ஆகிட்டுருக்கு. மருத்துவ செலவு, இல்லை ஏதோ ஒரு அப்பாவுக்கு செலவு, அம்மாவுக்கு செலவு, இல்லை ஏதோ ஒன்று வீட்டை பராமரிக்கிற செலவு, ஏதோ மாற்றி 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 இவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வருது, பாக்கியம். ஸோ ஒரு திருப்பம் மாசத்துல நல்லா இருக்கு ஃபர்ஸ்டே இவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது 2 விதமாக நம்ம யோசிக்கணும். எப்படின்னா, 6ஆம் இடம் அப்படிங்கும்போது பகைருண ரோகஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வந்தாலே வெற்றி தான் இவங்களை பொறுத்திருக்கலாம். இன்னும் உச்சமடையக்கூடிய கிரகம் அந்த 6ஆம் இடத்துக்கு வரும்போது கடன் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், பகைமை ஒழியும், எல்லாமே உண்டு. இப்போ அவர் வக்கரம் வேற அடைகிறார். ஸோ 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாலே நல்லது, அது யாராக இருந்தாலும். அப்போ இந்த சனி வக்கரம் அடைகிறது இவங்களுக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரே ஒரு டென்ஷன், 5ஆம் இடத்துல ராகு. குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது, டென்ஷன் இருக்குது. குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட இப்போ குழந்தைகள் வந்து படிக்கிற குழந்தைகள்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு
அந்த படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் சுமாராக படிக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம் இருக்கும். 1. 2வது கல்யாண யோகத்தில் இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னும் நல்ல வரன் தகையலையே அப்படிங்கிற ஒரு கவலை. உத்தியோக ரீதியாக இருக்கிற குழந்தைகள், உத்தியோகம் நல்லபடியான ஒரு உத்தியோகம் அமையலையே அப்படிங்கிற கவலை. இந்த மாதிரிலாம் கவலை இருக்குது. ஆனால் அதே சமயம் 11ஆம் இடத்துல இருக்கிற கேது ஆன்மீக விஷயத்தில் இவங்களுக்கு பயணத்தில் கொடுத்துருக்கு. ஸோ மனத்தெளிவு, சரி எல்லாம் நடக்கும், ஒரு நம்பிக்கை ஆகும், அவ்வளோதான், இதுவும் கடந்து போகும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல கேது கொடுத்துட்டுருக்கார். இப்போ இவங்களுக்கு லாபாதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் இது வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். இவங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வந்தோடனே குருவோட சேர்ந்தோடனே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கிடைச்சிது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, பரவாயில்லை, சமாளிக்கிற மாதிரி. எப்போவுமே அதாங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்க, கையில் காசு இல்லை, ஒரு எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணணும், டக்குன்னு எல்லாருக்கும் என்ன தோணும், கடன் வாங்கணும். ஏன்னா தேவை, அந்த தேவையை மீட் அவுட் பண்ணணுமே, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 lakh கட்ட சொல்கிறான், அப்போ என்ன பண்ணுறது? இல்லைப்பா எனக்கு வந்து இன்னொரு 1 வாரம் கழிச்சு பேமெண்ட் வரும், நான் அப்போ தரேன் அப்படின்னு சொல்ல முடியாது டாக்டர்கிட்ட. ஸோ இவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் அந்த வருமானத்தை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் இவங்களுக்கு. இப்போ இந்த லாபாதிபதி இப்போ எங்கே வர்றார்? லாபஸ்தானத்துக்கே வரப்போகிறார் 18ஆம் தேதியிலேருந்து. வந்து கேதுவோட சேர்ந்தா கூட இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம், பெரிய முன்னேற்றம். அடுத்தபடியாக என்ன, சுக்கிரன் நீச்சமாறார். எங்கள் விரயஸ்தானத்தில் தான் நீச்சமடைகிறார். ஆமாம், 12. இவரோட ராசிநாதன் எங்கள் விரயத்தில் தான் நீச்சமடைகிறார். ஸோ விரயங்கள் கொஞ்சம் ஆனாலும் சுப விரயங்கள் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இவங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான், 8 12 மறையிறது ரொம்ப நல்லது தான், நீச்சம் அடைகிறது நல்லது தான், மறையிறது நல்லது தான். ஆமாம். ஸோ இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு ஃபேவரபிள் இருக்குது. குருவும் பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். நிறைய பேருக்கு 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், எல்லாம் அழகாக சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பதவி பறிபோகாது, பதவியில் உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதவி மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு 3 6 குடையவன், இவன் 3க்கு 6 குடையவன், 3 6 குடையவன் 10ல் வரான். அப்போது ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார், கடனை குறைக்க வைப்பார், முயற்சி எடுக்க வைப்பார். முயற்சி எடுங்க, ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? முயற்சி எடுத்து கடன் அடைங்க, வருமானம் வரும், டப்புன்னு எல்லா வேலைகளும் பாருங்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ 3 6 கூடவன் 10ல் வரும்போது இவங்களுக்கு ஒரு பதவி மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக பண்ணலாம், நல்ல விஷயம். இப்போ தாராளமாக இவங்க பண்ணலாம். ஏன்னா அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு வருமானம் இவங்களுக்கு கடன் சுமையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தாராளமாக இவங்க வந்து புதிய முதலீடு போடலாம் எல்லாம். ஆனால் என்ன ஒன்று, கைக்கு அடக்கமாக இருப்பது நல்லது. எதையுமே செலவு இல்லைன்னா முதலீடு எதுவாக இருந்தாலும் சரி, கைக்கு அடக்கமாக இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ராசிநாதன் சுக்கிரனாக அமைஞ்சது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து படாடோபம் ரொம்ப பிடிக்கும். அதேமாரி வாசனை திரவியங்கள், அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி வாங்கிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு சந்தோஷம். அதேமாரி சினிமா, ட்ராமா, கலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, பாட்டு கேட்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்காகலாம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா பணம் இருந்தால் நம்ம செலவு பண்ணுறது தப்பு கிடையாது, கடன் வாங்கி செலவு பண்ணாத, அதைத்தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் நீச்சமாகவும் இருக்கார் ராசிநாதன். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மனைவி மேலே, அதாவது மனைவின்னு சொல்கிறத விட வாழ்க்கை துணை மேலே அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு ஆசை இருக்கும், தன்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க குடும்பத்தில், குழந்தைகளுக்காக அந்த மாதிரிலாம். என்ன கொஞ்சம் சில மன வருத்தங்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய ஒரு இது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க திருமண யோகம். ஸோ நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதான் கேட்கவே விட மாட்டீங்க, அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க கேட்கறது. ஏன்னா கேட்பீங்க, அதனால தான் சொல்லிட்டேன். நல்லது, குடும்பத்தை பற்றி. அடுத்தது திருமணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாத ராசி பலன் சார், பொதுவாக எல்லா கிரகத்தையும் வச்சு நீங்கள் சொல்றது. அப்போ 2ஆம் இடத்துல குருவோட பார்வை விழருது. அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம்.
ஸோ குடும்பம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்கிறதுனால திருமண யோகம் கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சொல்லுங்க, வாய்ப்பு இருக்குது. இவங்க முயன்றால் கண்டிப்பாக இந்த குருவோட அருள் இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேர்கள் எப்போவுமே வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி தான் இவங்களுக்கு. அடுத்தபடியாக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இவங்களுக்கு சுகங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ஜீவனம் விருத்தி அடையணும். ஜீவனம் விருத்தி அடையணும்னா மகான்கள் தான். ஸோ ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு இவங்க தினந்தோறும் ஒரு 108 தடவை சொல்லிட்டு அவங்க வேலையை கவனிச்சா போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.